வணக்கம் நண்பர்களே. இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை. தினம் தினம் வானத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் எப்போவுமே மேலே அண்ணாந்து பார்க்குறதே இல்லை. நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றதும் இல்லை. பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது. வானம் அதிசயத்தின் உச்சம். அங்கே அந்த மிதந்துக்கிட்டு இருக்க மேக கூட்டங்களை பார்த்திங்கன்னா ஒரு உருவ அமைப்பு தெரியும் நமக்கு. நம்ம மனசில் ஒரு உருவ அமைப்பு இருக்கும். அதை அந்த மேகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மலை பார்த்திங்கன்னா நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்குது. தினம் தினம் இந்த மேகக்கூட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த மலையில் போய் மோதுற மாதிரியும் அதிலிருந்து வெளியில் வர மாதிரியுமா நிறைய பதிவுகளை நேரடியாக பார்த்துட்டே இருந்ததுனால இந்த இயற்கை காட்சியை உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கேன். இந்த முகில்கள் அப்படியே காற்றுல மிதந்து போகிறது அவ்வளவு அழகாக இருக்கும். மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா கருமேகங்கள் கூடியிருக்கும் பொழுது இந்த நீலவானம் அவ்வளவா தெரியாது. நல்ல சீதோஷண நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீலவானம் அருமையாக தெரியும். அதில் வெள்ளை மேகங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இது பாருங்கள், மாலை பொழுது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரம் இது. மேகக்கூட்டங்கள் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இயற்கையோட அதிசயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழில்நுட்பத்துலேயுமே கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிசயம். எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இயற்கையாகவே நம்மளால் பார்க்க முடியும். இந்த மேகக்கூட்டங்கள் அந்த மலைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் இது. பாருங்கள், சூரிய அஸ்தமனம். சாயந்தர நேரத்தில் சூரியன் அந்த மலைக்கு உள்ளே அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மலை சூரியனை விழுங்குற மாதிரியான ஒரு பதிவு இது. ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். தன்னோட வட்டப்பாதையிலிருந்து சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ற ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மலையோட நடுப்பகுதியில் சூரியன் மறைவார். இது போல் நிறைய அதிசயங்கள் வானத்தில் தினந்தோறுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் தினமுமே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு எப்படி நன்றி சொல்கிறோமோ அதே போல் இயற்கைக்கும் நாம் தினமுமே நன்றி சொல்லணும். பஞ்சபூதங்கள் இல்லைன்னா ஒரு புல்லு கூட உயிரோடு இருக்காது. அப்போ நம்ம எப்படி நினச்சி பாருங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, பிரதிபலன் எதிர்பார்க்காத 24 மணி நேரமும் இந்த பிரபஞ்சம் நமக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அதை கண்டுக்கிறதே இல்லை. இனி தினமும் நன்றி சொல்வோம் இயற்கைக்கு. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.